இன்றைய இனிய நாளில் பகுதி 2ஆக நம் குடும்பமும் புராண கதாபாத்திரங்கள் பற்றி பார்ப்போம். திருவாலங்காடு கோவிலில் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் நடனப் போட்டி நடந்தது. அந்த நடனப் போட்டியின் விதிப்படி யார் முதலில் வலது காலில் கீழே வைக்கப்பட்டிருக்கும் காதணியை காதணியை வலது காலால் எடுத்து தன்னுடைய காதில் அவர்கள் மாட்டிக்கொள்ள வேண்டும். இதுதான் போட்டியின் விதி. வெற்றி பெற வேண்டியவர்கள் இருவரும் பல நாட்கள் மிக நீண்ட நேரமாக பல நாட்கள் திருநடனமாடி பார்வதி தேவியால் அந்த குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியாமல் சிவபெருமான் தன்னுடைய வலது காலால் அந்த காதணியை எடுத்து மாட்டிக்கொண்டார். சிவபெருமான் வெற்றி பெற்றார். இதன் மூலம் பெண்மையானது ஆண்மகன் வெற்றி கொள்ள முடியும். பெண்மையின் அறிவையும் ஆற்றலையும் ஆண்மகன் வெற்றி கொள்ள முடியுங்கிற நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை நான் சிறுவயதிலேயே கண்டதும் கற்று பண்டிதராவீர். கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில கற்றார்க்கு சென்றடமெல்லாம் சிறப்பு. இது போன்ற பழமொழிகள், தன்னடக்கம் 1000 பொன் தரும். இது போன்ற நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் தழும்பும். இது போன்ற கல்வி பற்றிய விஷயங்களை தினசரி இடைவிடாத முயற்சியால் கற்றுக்கொண்ட காரணத்தால் புராணத்தில் உள்ள அந்த ஒரு விஷயத்தை, வெற்றி பெற்ற விஷயத்தை நான் என் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு இருந்த காரணத்தால் என் குடும்பத் தலைவியிடம் சில சமயங்கள் தோற்கடிப்பேன். அவளுடைய அறிவு சிக்கனம், குடும்ப செலவில் சிக்கனமாக இருந்து குடும்பத்தை நடத்துவதில், இது போன்ற விஷயங்களில் என்னை பற்றிய முழு அறிவும் அவங்களால் பெற முடியாது. இருந்தாலும் அவர்களை பற்றிய ஜாதகம் என்னுடைய அறிவில் இருக்கும். இது போன்ற இதெல்லாம் அரசனுக்குரிய தர்மங்கள். ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவன் அரசனுக்குரிய அம்சங்களோடு பிறந்திருந்தால் இது போன்ற நிர்வாகங்கள் தானாகவே கிடைக்கும். முயற்சி பண்ண வேண்டும். இதெல்லாம் அந்த திருவாலங்காடு நடனத்தின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். கடவுள் பொதுவாக பெண்மையை படைக்கும் பொழுது தன்னுடைய முழு ஆற்றலையும் அவர்களால் உணர முடியாதவாறு படைத்திருப்பார். இது போன்ற நுட்பங்கள்லாம் புராண காலத்திலிருந்து நடந்த நிகழ்ச்சிகளை வைத்து, அதன் கேரக்டர்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நாமும் குடும்பத் தலைவனாக இருக்கும் பொழுது குடும்பத் தலைவியின் செயல்பாட்டில் சில தோல்விகளை ஏற்பட செய்யலாம், சில வெற்றிகளை விட்டு கொடுக்கலாம். இப்படித்தான் குடும்பமானது மகிழ்ச்சியுடன் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறும். அடுத்த காணொளியில் பார்ப்போம்.